வரமருள்வாய். குழந்தைகள் திளைத்திட உறவருள்வாய். குடும்பங்கள் தழைத்திட வரமருள்வாய். குழந்தைகள் திளைத்திட உறவருள்வாய். பெற்றவர் பெரியவர் மாண்பினை போற்றி. பெற்றவர் பெரியவர் மாண்பினை போற்றி. நல்லொற்றுமை உணர்வுகள் தாரும் அம்மா. எம்மை உற்றவர் இயேசுவிடம் சேரும் அம்மா. தாயே வாழ்க, எம் தெய்வே வாழ்க. அன்னை வாழ்க, அன்னம்மாள் வாழ்க. தாயே வாழ்க, எம் தெய்வே வாழ்க. அன்னை வாழ்க, அன்னம்மாள் வாழ்க. தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ. தவமிருந்தோம் உன் தயவருள்வாயே. தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ. தவமிருந்தோம் உன் தயவருள்வாயே. அன்னையே ஈன்ற நல்லன்னையே, இறை அன்னையே ஈன்ற நல்லன்னையே. அன்னம்மாள் எம்மருள் துணையே, தூய அன்னம்மாள் எம்மருள் துணையே. தலைமுறை வாழ்த்தும் தாயவள் நீ. தவமிருந்தோம் உன் தயவருள்வாயே. தாயே வாழ்க, எம் தெய்வே வாழ்க. அன்னை வாழ்க, அன்னம்மாள் வாழ்க. தாயே வாழ்க, எம் தெய்வே வாழ்க. அன்னை வாழ்க, அன்னம்மாள் வாழ்க. ஜூலை மாதம் 27ஆம் தேதி பொது காலத்தின் 16ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாகச் செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்றுச் சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்றுச் சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 30 முடிய. இயேசு அவர்களுக்கு எடுத்து உரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தமது வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே
களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உமது விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 2002ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் காட்டாங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மன்னாறு என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பல இடங்களில் கொள்ளையடித்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார். கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வைத்து அவர் என்ன செய்தார் என்பதுதான் இங்கு சுவராசியமானது. மன்னாறு ஒரு அம்மன் பக்தர். எனவே தான் கொள்ளையடித்த பணத்தில் பெரும்பகுதியை வைத்து தன் சொந்த ஊராகிய காட்டாங்குளத்தில் ஒரு அம்மன் கோவிலும், சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு சின்ன மாரியம்மன் கோவிலும் கட்டியுள்ளார். ஒரு பக்கம் கொள்ளையடித்தார், இன்னொரு புறம் கடவுளுக்கு கோவில் கட்டி வழிபட்டார். முன்னது அவருக்கு தவறாக தெரியவில்லை. ஏறத்தாழ இஸ்ரேல் மக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு பக்கம் நேர்மையற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். அந்நியர்களையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்கினார்கள். மாசற்றோரின் இரத்தத்தை சிந்தினார்கள். தங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வேற்று தெய்வங்களையும் வழிபட்டனர். இவ்வளவையும் செய்துவிட்டு எருசலேம் தேவாலயம் சென்று, இந்த இறைவனில்தான் எங்களது பாதுகாப்பு, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டார்கள். இது எந்த அளவிற்கு அருவருப்பானது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டுகிறார் எரேமியா. அன்புக்குரியவர்களே, மனித வாழ்வில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல நற்குணங்களாகிய கோதுமைகளும் எதிர்மறை தன்மைகளாகிய களைகளும் நம் உள்ளமாகிய வயலில் விளைகின்றன. நாம் பிறக்கும்போது நல்ல விதைகளோடு தான் பிறந்தோம். அதாவது நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்ற முறையில் அவருடைய அன்பின் தன்மையோடு தான் பிறந்தோம். நமது தூக்கத்தின் காரணமாக, அதாவது நமது கவனமின்மையின் காரணமாக நமக்குள்ளே எதிர்மறை தன்மைகள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த எதிர்மறை தன்மை நம் தனிப்பட்ட மற்றும் உறவு வாழ்வில் ஏற்படுத்தும் பாதிப்புகளும் பாதகங்களும் நமக்கு தெரியாதது அல்ல. எனவே இப்படிப்பட்ட களைகளாகிய எதிர்மறை தன்மைகளை குறைத்து கோதுமைகளாகிய நற்குணங்களை அதிகமாக்க தோன்றியவைதான் மதங்களும் அவற்றின் அங்கங்களாக இருக்கின்ற வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும். ஒரு மதத்தின் நோக்கம் தீமை வாழ்க்கையினுள் வருவதற்கு காரணமான கவனமின்மையாகிய தூக்கத்தை குறைத்து விழிப்பு உணர்வை அதிகமாக்குவது. இன்றைய நற்செய்தியில் இயேசு வாழ்வின் இறுதி வரையிலும் களைகளாகிய எதிர்மறை தன்மைகள் இருக்கட்டும் என்று சொல்வது போல இருந்தாலும் அவர் கொடுக்கின்ற செய்தி எது சரி எது தவறு என்பதில் நாம் தெளிவற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். பரிசேயர்கள் வாழ்க்கை முழுவதுமே இயேசுவை தவறானவராகத்தான் பார்த்தார்கள். ஆனால் உண்மை என்ன என்பது நமக்கு தெரியும். எனவே இறைமகனை சுட்டிக்காட்டுகிற செய்தி சரி எது தவறு எது என்பதில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே மதத்தின் அங்கங்களாகிய வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும் நம் விழிப்புணர்வை அதிகமாக்குவதன் மூலம் எதிர்மறை தன்மைகளை குறைத்து நம் ஒட்டுமொத்த வாழ்வை சீரமைப்பதற்காக கொடுக்கப்பட்டவை. ஆனால் காலப்போக்கில் இவை இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விட்டன. ஒரு பக்கம் வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும் மிக சிரத்தையோடு செய்யப்படுகின்றன.
இன்னொரு பக்கம் வாழ்வின் எதிர்மறை தன்மையின் வெளிப்பாடுகளான எல்லா வகை தீமைகளும் தங்கு தடையின்றி செய்யப்படுகின்றன. வழிபாடுகளும் சடங்கு முறைகளும் மனிதர்களாகிய நம்மை சீர்படுத்த தரப்பட்டவை என்ற எண்ணம் மாறி அவை ஏதோ கடவுளுக்கு விருப்பமானவை என்பது போன்ற எண்ணம் புகுந்து கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக அவற்றை செய்ய ஆரம்பித்து விட்டோம். இதுவே சடங்காச்சாரம் என்பது. இதையே எரேமியா கண்டிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சடங்காச்சாரம் என்பது தீயோனின் கையில் உள்ள மிக வலிமையான கருவி. கடவுளுக்கு எதிரான காரியங்கள் அத்தனையே நாம் செய்துவிட்டு கடவுளை வழிபடுவதன் காரணமாக நம்மிடம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற போலி திருப்தியை தரவல்லது சடங்காச்சாரம். இதன் காரணமாக நாம் மாற வேண்டும் என்ற எண்ணமே நம்மிடம் எழுவதில்லை. நாம் பாவ உணர்வை மழுங்கடித்து நம்மை நிரந்தரமான பாவ வாழ்வுக்குள் தள்ளுகின்ற தன்மை சடங்காச்சாரத்திற்கு உண்டு. எனவே அதன் மட்டில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, எங்கள் வழிபாட்டு முயற்சிகள் அனைத்தும் நாங்கள் எந்த விதத்தில் மாற வேண்டும் என்கின்ற தெளிவை எங்களுக்கு கொடுப்பனவாக. ஆமென். மனமே மனமே உன் நிலை என்ன? மனமே ஓ மனமே உன் நிலை என்ன? மண்ணில் பிறந்த நாள் முதலா வாழ்ந்த கதை என்ன? உன் வாழ்க்கை முறை என்ன? மனமே ஓ மனமே உன் நிலை என்ன? விதைகளை அள்ளி தெளித்து விட்டால் அறுவடை நாளை எதிர்நோக்குவார். விதைகளை அள்ளி தெளித்து விட்டால் அறுவடை நாளை எதிர்நோக்குவாய். வேலியே பயிரை மேய்ந்தது பார், பதர்களே கதிர்களை அழித்தது பார். வேலியே பயிரை மேய்ந்தது பார், பதர்களே கதிர்களை அழித்தது பார். ஏன் இந்த நிலையானதோ மனமே ஓ மனமே உன் நிலை என்ன? மண்ணையே நம்பி வாழ்ந்திருந்தாய், விண்ணவன் அருளை மறந்து விட்டாய். மண்ணையே நம்பி வாழ்ந்திருந்தாய், விண்ணவன் அருளை மறந்து விட்டாய். காலம் கனிந்து வந்தது பார், கருணையின் மேகம் சூழ்ந்தது பார்.
கனிந்து வந்தது பார், கருணையின் மேகம் சூழ்ந்தது பார், உறவுகள் மலராதோ மனமே, ஓ மனமே, உன்னிலை என்ன? மண்ணில் பிறந்த நாள் முதலாய் வாழ்ந்த கதை என்ன? உன் வாழ்க்கை முறை என்ன? மனமே, ஓ மனமே, மனமே.